அனைவருக்கும் வணக்கம். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. பொருளாதாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில்தான் 30 கோடி மக்கள் பட்டினியா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய புள்ளி வரும். இதை நாம சொல்லலை, இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி வரும். இப்படி வறுமை கொண்ட நாடு, ஏழ்மை கொண்ட நாடு, இன்னும் பாலுக்கு குழந்தைகள் தவிக்கிறார்கள். நெய் பல குடும்பங்களில் தீபாவளி பொங்கல் டயத்தில் தான் நெய்யை எடுத்து சாப்பாடில் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கார்த்திகை தீபம் என்கிற பெயரில் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4000 லிட்டர் நெய், 1500 மீட்ரு காடா துணி இவைகளை கொளுத்தி தீபம் காட்ட போகிறதா அந்த நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். இந்த நாட்டில் உணவு கிடையாது, உடை கிடையாது, இருக்க இடம் இல்லை, படிப்பு இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை, வேலை கிடைச்சவனுக்கு சம்பளம் பத்தலை, சம்பளம் பத்தினாலும் வாங்குகிற அளவுக்கு விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்றைக்கு பக்தியின் பேரால் இன்றைக்கு 4000 லிட்டரு நெய்யை போட்டு கொளுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது என்னவென்று சொல்வது? நம்ம திராவிடர்களுக்குத்தான் நம்ம தோழர்கள் ஊர்வலத்தில் முழக்கம் போடுவாங்க, குடிக்க கூழ் இல்லை, குழந்தைக்கு பால் இல்லை, குளவிக்கல்லுக்கு பாலபிஷேகம் ஒரு கேடா என்று கேட்டால் பக்தர்களுக்கு மனசு புண்படுது, காயப்படுது. அது எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கூட, அருமை நண்பர்களே, ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு குழந்தைகள் பால், ஒரு சுத்தமான பால் இன்னும் கிடைக்கல. அந்த அளவிற்கு வறுமை கொண்ட நாடாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நெய் நம்ம எப்போ பயன்படுத்துகிறோம்? பொங்கல் டயத்தில் பயன்படுத்துவோம். பணக்கார குடும்பங்களில் பயன்படுத்தலாம் எப்போ வேணாலும். ஆனால் ஏழை எளிய குடும்பத்துக்கு நெய்ன்னு எப்போ வாங்குவாங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அந்த தீபாவளி டயத்தில் வாங்குவாங்க, பொங்கல் டயத்தில் விசேஷ காலங்களில் தான் வாங்குவார்களே தவிர, தினந்தோறும் நெய்யை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் அந்த அளவுக்கு பெரிய பணக்கார குடும்பம்லாம் பெரிய அளவில் கிடையாது. எல்லாம் வசிப்பவர்கள்லாம் ஏழை எளிய மக்கள், அன்றாட வேலைக்கு போகக்கூடியவர்கள், கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள். இப்போ இவர்களெல்லாம் ஒரு சத்தான உணவுக்கு ஏங்கி தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கடவுளின் பெயரால், பக்தியின் பெயரால், கிட்டத்தட்ட கார்த்திகை தீபம் என்கின்ற பெயரால் 4000 லிட்டரு எண்ணெய் நெய்யை போட்டு கொளுத்துறான்னு சொன்னால் இந்த நாடு உருப்படுமா? எண்ணி பார்க்க வேண்டாமா? எந்த கடவுள் எனக்கு நெய்யை ஊற்றி கொளுத்து, காடா துணியை வச்சு கொளுத்து, கார்த்திகை தீபம் ஏற்று அப்படின்னு எந்த கடவுள் கேட்டதாக இவங்க செய்கிறாங்க இந்த வேலையெல்லாம்? மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஒரு பொருளாதாரம்